வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கிருஷ்ணா இங்கே வந்திருக்கான். அதனால் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HyperOS 2ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஊருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Redmi 12 5Gக்கு இப்போ HyperOS ஃபர்ஸ்ட் ஃபோன் டு ரிசீவ். ஸோ HyperOS 2ல நிஜமாவே சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமேஷன் ஆஸ்பெக்ட்லையும் நிறைய வித்தியாசங்கள் பார்க்க முடியுது. ப்ளஸ் ஒரு சில ஏஐ ஆப்ஷன்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது எல்லாமே வந்து HyperOS 2 அதாவது Android 15 பேஸ்டு. அதில் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய டிவைசஸ்லையும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம 13 Ultra மூலமாக பார்த்துடலாமா? பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு புட்டி. இப்போ ஃபஸ்ட்டு லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து இந்த டெப்த் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா வந்து லாக் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பீப்புள் செக்ஷனு, அப்புறம் சீனரி, நம்ம ஏதாவது நம்ம வால்பேப்பர் எடுத்தோன்னா அதெல்லாம் வந்து வச்சுக்கிறது. மூணு கேட்டகரி வச்சுருக்காங்க. சரி. ஸோ இந்த இதில் வந்து டெப்த்து வீடியோ எஃபெக்ட்ஸ் வால்பேப்பரும் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணது இது ஃப்ளைட்டில் போகிறப்ப எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ அது இந்த மாதிரி வீடியோ வால்பேப்பர்ஸ் வந்து செட் பண்ணலாம். ஸோ ஏஐ ஜெனரேட்டிவ் வால்பேப்பர்ஸ் பார்க்குறோம். ஏஐ ஜெனரேட்டிவ் வால்பேப்பர்ஸு நம்ம இந்த மாதிரி இதை ஜெனரேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுத்தோன்னா அது வந்து இப்போ ஷாமி வந்து ஃபுல்லாக வந்து ஆன் டிவைஸ் பண்ணலை, அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து அவங்க அந்த அலைவ் டிசைன் சொல்கிறது இதுதான். ஸோ இந்தமாரி கொஞ்சம் அனிமேஷன்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஜெனரேட் பண்ணி நம்ம இந்தமாரி பேக்ரவுண்ட் புஷ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் புஷ் பண்ணோன்னே ஸோ மேலே வந்து நம்மளுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனரேட் ஆகிட்டோன்னே அதுவே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடும் இந்த மாதிரி ஜெனரேட் ஆகிடுச்சு, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும். ஷாமி ஹைப்பர் கோர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்னல் லெவலில் வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், 50% பூஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணுறப்ப வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கொடுக்கணுன்றதுக்காக ஆல்ரெடி ப்ரீலோட் பண்ணுது. அதை தான் அவனுங்க வந்து கொஞ்சம் ஹைப்பர் கோர்னு கொஞ்சம் சொல்லி உருவாக்கிருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீ லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனும் காமிச்சிட்டேன், டெப்த் வால்பேப்பரும் காமிச்சிட்டேன். ஆல்வேஸ் ஆன் லாக் ஸ்க்ரீனில் வந்து இப்போ என்ன டிஃப்ரென்ஸு? HyperOS 1ல வர மாதிரி. ஸோ இதான் நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் லாக் ஸ்க்ரீன். இப்போ வந்து லாக் ஸ்க்ரீன் சேம் ஆஸ் வால்பேப்பர். ஆனால் வந்து டவுட் இருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா ஒன்று LTPO பேனல் நீங்கள் அப்படி பண்ணிக்கிறீங்க. ஆமாம். ஆனால் AMOLED பேனல்லாம் அப்படி வராது. இல்லை, அதுதான் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி உள்ளே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஏஓடியில் நம்மளுக்கு தேவைன்னா 10 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 10 செகண்ட்ஸ் வச்சுட்டோன்னா நீங்கள் என்ன வச்சாலுமே அது 10 செகண்ட்ஸ் தான் இருக்க போகுது. நீங்கள் எந்த பேனல் நீங்கள் கவலைப்பட வேணாம்ல. ஸோ அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க. கஸ்டம்னு கொடுத்தா நம்மளோட பழைய இதுக்கு போயிடும் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்லேயே. ஸோ பார்த்தீங்கன்னா பழைய நம்மளோட MIUI காலத்து இது. இப்போ இதில் நம்ம சேமஸ் லாக் ஸ்க்ரீன் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அனிமேஷன் சிஸ்டம் எஸ்தட்டிக் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக அனிமேஷன் பார்த்தோன்னா இதோ லாக் நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்டர்லேருந்து வர்றது. அப்புறம் வந்து கண்ட்ரோல் சென்டர். அந்த கண்ட்ரோல் சென்டர் வேக்கிறதே ஏதோ பாய் விரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதாவது சுருண்டு இருக்கிற ஒன்றத்தை வந்து கரெக்டாக மடங்கி இருக்கிறத வந்து நார்மலாக்குற மாதிரி. ஆமாம், அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது ஒன்று. அப்புறம் வந்து இதோ முன்னாடி வந்து இந்த லான்ச்சர் வந்து இந்த மாதிரி வராது. இப்படி பண்ணுறப்பே வந்து அந்த மொத்த இதுக்கும் வந்து வைப்ரேஷன் ஹாப்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. இப்படி பண்ணுறப்பே வந்து இங்கே வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து கஸ்டமைசேஷனில் முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணோம், அதில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி லான்ச்சர் காட்டுறப்ப சொல்லியிருந்தோம் டென்ஸுன்னு மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து 4/2 ஆஸ்பெக்ட் 4/5 ஆஸ்பெக்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபீட்பேக் கேட்டு 5/9 4/7 இதெல்லாம் வந்து அவங்க ஃபீட்பேக் கேட்டது அப்புறம் கொடுத்துருக்காங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி சில இது டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ஹைப்பர் கோர் அந்த பேரலல் அனிமேஷன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை ஆல்ரெடி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய தடவை. ஆனால் இருக்குன்னு காட்டி ஆகணும்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனது அப்படின்னு சொல்லணுன்னா கொஞ்சம் இந்த அனிமேஷன்ஸ் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. HyperOS 1 அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்ப அனிமேஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. இதிலே தெரியும் உங்களுக்கு HyperOS 1 வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ளைனாக வருதா. கண்ட்ரோல் சென்டர்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இப்போ நம்ம ஜெனரேட் பண்ணோம்ல அந்த வால்பேப்பர் பாருங்கள். ஸோ வந்து ஏஐ ஜெனரேஷன் வால்பேப்பர் இது. நம்ம இது வந்து ஸ்க்ரீன் வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயும் வச்சுக்கலாம், இதுலேயும் வச்சுக்கலாம்.
அடுத்தது ஆப் சேஞ்சஸ் வந்து 2-3 விஷயம். நம்ம நார்மலாக வந்து ஒரு சிஸ்டம் அப்டேட் ஆகணும்னா ஆப் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வெதர் ஆப் பார்த்துருவோம். வெதர் ஆப்பில் 2-3 அனிமேஷன்ஸ் வந்து மழை பெய்யறப்பெல்லாம் சூப்பரான ஒரு அனிமேஷன் இது. ஸ்க்ரீனில் வந்து தண்ணி தெளிக்கிற மாதிரி வரும். இந்த அனிமேஷன் சூப்பராக இருக்கும். சில இந்த மாதிரி க்ளவுட்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்ற நம்ம கரண்ட் ஓஎஸ் இருக்குல்ல, கலர் ஓஎஸ், அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அனிமேஷன்ஸ் முன்னாடியே அது நல்லா தான் இருக்கும் நம்ம ஷாமி இது. மற்றது நல்லா தான் இருக்கும், அப்படி சொல்ல வரல. ஆனால் இப்போ இது கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இது இப்படி இதுவும் நம்மளது ஹார்மனி வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. ஸோ இது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கிளாக்கில் வந்து ஸோ இந்த கிளாக் வந்து மாற்றிருக்காங்க. இப்போ இதில் நம்ம HyperOS 1 வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ கிளாக் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம டைமர் போட்டுட்டு டைமர் வந்து அங்கே மேலே மூவ் ஆகிடுதா. இப்போ இங்கே இல்லை பாருங்கள், மேலே மூவ் ஆகிடுச்சு இதில். ஆமாம். இப்போ இதில் மேலே நம்ம கண்ட்ரோல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இது டைனாமிக் ஐலாண்ட் இல்லை, ஜஸ்ட் இங்கே இருக்குது கரெக்டாக. தெரியுது, ஒரு பபிள் வருது பாருங்கள். ஸோ அவங்க இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஸ்மூத்னஸ் வந்து டிரான்சிஷனே பாருங்கள் நல்லாயிருக்கும். புரியுது. கால் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் கால் போகிறோன்னா, இப்போ ஒரு கால் வருதுன்னா நம்ம பில் பாதோ வந்துடுது பாருங்களேன். ஸோ கிளாக்குக்கும் அண்ட் கால்ஸுக்கும் இதே மாதிரி வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து லான்ச்சர்லேயே நம்ம பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இருக்குது. ஃப்ளோட்டிங் விண்டோ அனிமேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து ஒரு கால்குலேட்டர் போகிறோமா, முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே மேலே போய் ரிலீஸ் பண்ணோம். இதில் வந்து நம்ம HyperOS 2 வந்து நீங்கள் ரேண்டமாக இப்படி போட்டாலே ஒரு ஜெக்ஷர் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. இந்த ஒர்க்கு எந்த ஆப்புமே வந்து டக்குன்னு நம்ம ஃப்ளோட்டிங் விண்டோ டப்புன்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி. சரி, அடுத்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஃபீச்சர். நம்ம ஆப்பிள்லேருந்து நம்ம கொஞ்சம் சுட்டிருக்கோம், சாம்சங்லேருந்து கொஞ்சம் சுட்டிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, HyperOS 1 பார்த்தா நம்ம ஜென்ரலாக வந்து இங்கே கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுதா, இல்லைன்னா ஜெமினி ஓப்பன் ஆகும். ஓகேவா, இது வந்து சைனா ரோமில் இருக்குல்ல ஷாமி AI, அது ஓப்பன் ஆகும். இப்போ பவர் பட்டன் அழுத்தினோடனே ஸோ அந்த அனிமேஷன் ஜிகிலி அனிமேஷன். ஜிங்கிலியோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. ஸோ அது நம்ம இதில் கிளிக் பண்ணோடனே ஃபுல்லாக ரெகக்னைஸ் ஆகிட்டு அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எப்படி நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தோடனே டெக்ஸ்ட் வேணுமா இது வேணுமோ, ஸோ அதை வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு கேட்கும் நம்ம என்ன சார் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள். இன்பில்ட்டாக வந்து நம்ம அடுத்த சேஞ்ச் வந்து HyperOS 1க்கும் 2க்கும் பார்த்தோன்னா, ஸோ இப்போ வந்து செட்டிங்ஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தெரியுதுங்களா உங்களுக்கு, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. பாக்ஸ் வந்து அந்தளவுக்கு சேஞ்ச் இல்லை, ஆனால் இது ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும். அதேமாதிரி வந்து டார்ச் லைட் வந்து நம்ம அந்த iOSல இருக்கும் இல்லையா, அந்த டென்சிட்டி இலுமினாசிட்டியோட அந்த இதை வந்து குறைக்கிறது ஏற்றுறது இருக்கும் இல்லையா, மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னா, முன்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன்ஸ் வந்து HyperOS 1ல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் இல்லையா. இதோ இதுதான் நம்மளோட ஜெனரிக்கான ஒன்று. இதோ இந்த வர்லி எஃபெக்ட். ஆனால் இது நல்லா இருக்கு. ஆமாம், அந்த ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் எல்லாம் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் வரல. ஆமாம், எல்லாருமே அதில் இது சூப்பராக இருக்கும், அதுக்கு தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து வந்து சார்ஜிங் அனிமேஷனில் வந்து ஸோ இந்த மாதிரி புதுசாக வந்து வந்த அலைவ் டிசைன். ஸோ அந்த ஜெல்லி எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஒரு டிசைன் நல்லா இருக்குங்க. இதே நம்ம 67 வாட்ஸ் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்படியா? ஆமாம், ஜெட்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்ஸு. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ். வால்பேப்பர் நம்ம சப்போஸ் இப்போ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோன்னா, ஸோ இப்போ அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஏதோ இந்த மாதிரி வந்து பின்னாடி டெப்த் எஃபெக்ட் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதோ எந்த ஃபோட்டோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சுக்கும். ஸோ இது வந்து லான்ச்சர் சைடு. ஸோ அதேமாதிரி நம்ம ரெக்கார்டர், நம்ம ஜென்ரலாக வந்து ரெக்கார்டர் வந்து இப்போ HyperOS 1ல் வந்து சாதாரணமாக ரெக்கார்டர் பண்ணுறப்ப சைலண்ட் மோட் ஆன் ஆகி போயிடும். ஸோ AI ரெகக்னேஷன் யூஸ் பண்ணுது. ஓகேவா, இப்போ AI ரெகக்னேஷன் யூஸ் பண்ணுறது என்னென்னா, நான் இங்கிலீஷ் தான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தங்கிலீஷில் வருதா? ஆமாம்மா, சூப்பராக வருது. எப்படி ஜாலியாக தங்கிலீஷில் வருதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. ஆமாம், ஸோ இந்த அனிமேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இல்லை ஆண்டு வரையும். ஆமாம், இதில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இது வந்து ஒரு சைனீஸ் ரோம், இதில் அதான் ஹைலைட்டு. எனக்கு கிட்ட இருக்கு ஒரு மேபி அதனால இருக்கும்.
ஒரு சைனீஸ் ரோமு நம்ம இப்போ அந்த அனிமேஷன் மேலே வந்துருச்சா ஆப்பிள் பாரு ரெக்கார்டிங் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதான் மொத்தம் வந்து HyperOS 2 வந்து ரீஃபைண்டாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமாக வந்து இந்த ஸ்மூத்னஸ் வந்து செமையாக இருக்குது அண்ட் அனிமேஷன் சேஞ்சஸ் நல்லா இருக்கு. இந்த பேரலல் அனிமேஷன் கூட நல்லா இருக்கு. சரி ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக நம்ம யாரும் இதை பண்ண போகிறது இல்லை, யாரும் இதை பண்ண போகிறது இல்லை. பட் இருக்கு, இட்ஸ் ஆன் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருந்தது இவ்வளோ நேரம் பார்த்தீங்களே, எல்லா ஃபீச்சர்ஸும் ஓகேவா? HyperOS 2 ஒரு வர்த்தியான அப்டேட்டா? இந்தியாவில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வருது? நோட்ஸில் வந்து சம்மரைஸ் ஆப்லாம் வந்து சம்மரைசிங் ஃபீச்சர்ஸ்லாம் வருதா? எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் வருதா? இல்லை மொத்தமாக தூக்கி கூகுள் கையில் கொடுக்குறாங்களா? ரெக்கார்டர் ஆப்ஷன்ஸ்லாம் வருதா? கால் ரெக்கார்டிங் Xiaomi 15 அல்ட்ராலையாச்சு கொடுங்கடா ப்ளீஸ்டா, கொடுப்பாங்களா பார்ப்போம். ஸோ உங்களுடைய ஃபேவரட் ஓஎஸ் என்ன? One UI 7 பீட்டா பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் உங்களோட ஓஎஸ், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருந்துச்சு, எதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்கள் Xiaomi ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அதையும் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் see in the future. ஓகே, ஸோ பார்த்தீங்களா நம்மளால மூச்சு விடாமல் பேசுவான். காரணம் என்னன்னா Xiaomi அப்படிங்கிறனால பேசிகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, ரெண்டுமே கூட்டு களவாணியா, கூட்டு சேர்ந்துக்கிறாங்களாமா. நம்ம ஊருக்கு வரட்டும், அபிஷியலாக நம்ம என்னென்னு செக் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம சந்திப்போம்.